இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். செந்தில்வேல் வணக்கம். வணக்கம். நிறைய நாட்கள் இது குறித்து பேசி இருக்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்னவாகும், அதிக இடங்களை கோருகிறார்கள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோருகிறார்கள். கிரிஷ் சோடங்கர் பேசினதுக்கு அப்புறம் அது இன்னும் பரபரப்பாச்சு. இப்ப இன்னைக்கெல்லாம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும், முடிவு கிடைத்து விடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? உள்ளபடி காங்கிரசுடைய எதிர்பார்ப்பு ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது? திமுக தலைமையினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக கண்டென்சிதை போல ஒரு வரியில சொல்லணும்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். இதை நான் தொடர்ச்சியாக புதிய மலரின் நேர்பட பேசில் சொல்லி வந்திருக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த கருத்தில் நான் உறுதியா இருக்கிறேன். இப்பொழுதும் அந்த கருத்தை உறுதியா சொல்றேன். சில நிமிடங்களுக்கு முன்பாக மரியாதைக்குரிய சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் நீண்ட நெடுங்காலமான இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை எந்த இடத்திலும் அவர் புரித்துக் கொள்வதற்கு அவர் உடன்படவில்லை என்ற கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். ஏன்னா தாவேகா இன்னும் தன்னுடைய வாக்கு வலிமையை, வாக்கு சதவீதத்தை ஒரு தேர்தலில் கூட நிரூபிக்காத ஒரு தாவேகாவை நம்பி கூடுதலாக 2 இடங்களை பெறுவதற்கு அல்லது 4 இடங்களை பெறுவதற்கு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையின் பொழுது அது ஒரு உத்தியாக பயன்படுத்தலாம் ஒரு அரசியல் கட்சி. ஆனால் தாவேகாவை நம்பி நீண்ட நெடுங்கால நட்பான திமுகவை விட்டு கூட்டணி விட்டு வெளியேறுவது அப்படிங்கிறது காங்கிரஸ் ஒருபோதும் செய்யாது அப்படிங்கிற கருத்தில் நான் உறுதியா இருந்தேன். அதே நேரத்தில் கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என்பதில் அவங்க தங்களுடைய பேர வலிமையை அதிகப்படுத்துவதில் உறுதியாக இருந்த காரணத்தினால் இந்த முறை இந்த பேச்சுவார்த்தை சற்றே இழுபறியானது, நீடித்தது. தற்போது திரு ப. சிதம்பரம் அவர்கள், செல்லப்பிரச்சை உள்ளிட்டவர்கள் நம்முடைய முதலமைச்சர் வீட்டில் இருக்கிறார்கள் என்ற செய்தி அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட அந்த கூட்டணி இன்னும் சில நிமிடங்களில் உறுதிப்படுத்தப்பட்டு அறிவிப்பு வெளியாகும் என்பதை உறுதிப்படுத்துவதாகத்தான் நம்ம எந்திரிக்கிறது. திரு செந்தில்வேல், திமுக ஏறத்தாழ ஆரம்பத்தில இருந்தே ஒரே நிலைப்பாடு தான், 25ல இருந்து 28 அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டோம். 39 இடங்கள் அதிகாரத்துல பங்கு அப்படின்றதெல்லாம் காங்கிரசினுடைய குரலாக, அதுவும் ராகுல் காந்தியுடைய வாய்ஸாக நடுவுல பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர், கிரிஷ் சோடங்கர் இவர்களெல்லாம் நடுவுல அந்த குரலை எழுப்புனாங்க. இப்போ பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தாங்கன்னா அந்த ஓல்டு காங்கிரஸ் கமிட்டி, அதாவது சோனியா காந்தி அவர்களுடைய அந்த காங்கிரஸ் கட்சியினர், பாசி ஆகட்டும், இப்போ திமுக இணக்கமா இருக்கக்கூடிய செல்வ பெருந்தை ஆகட்டும், இன்னும் அந்த அப்பர் ஹேண்ட் சோனியா காந்தி அவங்க தான் எடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணுமா? அப்பர் ஹேண்டுங்கிறத தாண்டி காங்கிரசுக்கு எது நல்லது என்பதை சோனியா காந்தி இன்னும் தீர்க்கமாக சிந்திக்கிறார். இது ஒட்டுமன்ற தேர்தல் எம்எல்ஏ இடங்களை பெறுவதோடு நிற்க போதல்ல. தேசிய அளவில் காங்கிரஸுக்கு என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும், இந்தியா கூட்டணியில் பிளவு அல்லது திமுக அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி வருகின்ற பொழுது அது மேற்குவங்க தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், பீகார்ல கூட்டணியில் என்ன மாதிரியான சிக்கலை ஏற்படுத்தும், அகிலேஷ் யாதவ் போன்றவருடைய மனதில் என்ன மாதிரியான காங்கிரசுக்கு அது என்ன உள்ளிட்ட அனைத்தையும் சிந்தித்து அந்த முடிவு எடுப்பாங்க. இன்னும் 2 ஆண்டுகளில் 2-3 ஆண்டுகளில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இது எல்லாத்தையும் சேர்த்து பேசணும். இப்ப நீங்க ரொம்ப பிராக்டிக்கலா தாவேகாவுடன் நீங்க கூட்டணி அப்படின்னு ஒரு தரப்பு காங்கிரஸ் தரப்பு சொல்லிட்ட பொழுது நீங்க 75 இல்ல 100 சட்டமன்ற தொகுதியில கூட அங்க தாவேகாவிடம் பெற முடியும். ராஜ்யசபா சீட் எத்தனை பெறுவீங்க? ராஜ்யசபா சீட்டை கொடுக்கக்கூடிய வலிமை தாவேகாவிற்கு இன்றைக்கு இருக்குதா? தாவேகாவிற்கு சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அப்ப ராஜ்யசபா சீட்டு 2 கேட்கிறாங்க. 2 திமுக ஒரு ராஜ்யசபா சீட்ல உறுதியா இருக்கிறாங்க. அந்த ஒன்றை தரக்கூடிய வலிமை திமுகவுக்கு இருக்கிறது, தாவேகாவிற்கு என்ன இருக்கிறது? இது எல்லாத்தையும் சேர்த்து திங்க் பண்ணுவாங்க. நிச்சயமாக கூடுதலான இடங்களை பெற வேண்டும் என்பது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஆசை. அந்த நீங்க சொன்னது போல இவ்வளவு நாட்கள் அது குறித்து பேசினவர், தாவேகாக்கு வாய்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வாக்கு இருக்கு அப்படின்லாம் பேசினவர் கிரிஷ் சோடங்கர். இந்த இவ்வளவு பரபரப்புக்கும் சர்ச்சைக்குமே கிரிஷ் சோடங்கர் பேசியவை தான் காரணம். இன்னைக்கு இந்த சீன்லயே கிரிஷ் சோடங்கர் இல்ல, பாசி தான் வந்திருக்கிறார், ப. சிதம்பரம் தான் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். இது என்ன காட்டுது, என்ன உணர்த்துது? கிரிஷ் சோடங்கரினுடைய அணுகுமுறை குறித்து திமுக தலைமை கடும் அதிருப்தியை தெரிவித்ததாகவே நான் இதன் மூலம் உணர்ந்து கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். ஏன்னா கிரிஷ் சோடங்கர் ஒரு மிகப்பெரிய, இப்ப நீங்க அமித்ஷாவிற்கு அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒரு பெரும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அமித்ஷா பல மாநிலங்களில் பாஜகவை வெற்றி பெற வைத்தவர். கிரிஷ் சோடங்கர் தொடர் தோல்விகளை சந்தித்தவர். அவரும் தோற்றிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியும் அவரால் பல தேர்தல்களை தோல்வியை தான் சந்தித்திருக்கிறது, அவர் முன்னெடுத்த கோவா உள்ளிட்ட இடங்கள்ல. அப்படிப்பட்ட ஒருவர் தமிழ்நாட்டிற்கு அவர் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட உடனேயே திமுக தன்னை அழைத்து பேசணும், தனக்கான ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கும், அல்லது திமுக மிக விரைவாக பேச்சுவார்த்தை நடத்தும் என்றெல்லாம் அவர் எதிர்பார்த்தார். ஆனால் திமுக தேர்தல் நடவடிக்கைகளில் சட்டப்பேரவை முடித்த பிறகு, கடைசி கட்ட சட்டப்பேரவை முடியணும், இந்த 5000 ரூபாய் அறிவிக்கணும், இந்த மாதிரியான அவங்களுக்கு வேற சில ஆஸ்பெக்ட்ஸ் இருந்துச்சு. சோ இது கிரிஷ் சோடங்கருக்கு பர்சனலா அவருடைய ஈகோ டச் பண்ணுச்சு அப்படிங்கறதான் நான் புரிந்து கொள்கிறேன். என்னோடு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை திமுக அப்படிங்கிற அந்த கோபம்,
அந்த ஒரு தனிப்பட்ட ஈகோவாலத்தான் அவர் வந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா கிறிஸ்டோடங்கர் அவருடைய தனிப்பட்ட ஈகோவுக்காக அவர் பேசக்கூடிய பேச்சுகளை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் இடத்துலதான் காங்கிரஸ் மேலிடம் இருக்கிறதா? அவரை பேச விட்டு வேடிக்கை பார்க்கிற இடத்துலதான் இவ்வளவு நாட்கள் காங்கிரஸ் மேலிடம் இருந்ததா? இல்ல, ரெண்டு செய்தியா புரிஞ்சுக்கணும். கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என்பதில் காங்கிரஸ் மேலிடம், நான் மேலிடம் என்று சொல்வது ராகுல் காந்தி உள்ளிட்டவர்களுக்கு கூட ஒருமித்த கருத்து என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை எவ்வாறு கையாளுவது அப்படிங்கறத கிறிஸ்டோடங்கருடைய அணுகுமுறை, கிறிஸ்டோடங்கருடைய வழிமுறைகளில் திமுக வந்து சற்றே வந்து அவங்களுக்கு அது வந்து ஒரு அவருடைய அணுகுமுறையை வந்து அவங்களுக்கு அது உகந்ததாக இல்லை, மகிழ்ச்சிக்குரியதாக இல்லை. இன்னைக்கு அவர் இல்லை என்பதே, அவர் இல்லாமல் ப. சிதம்பரமும் முதல்வரோடு மிகவும் இணக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கக்கூடியவர், தமிழ்நாடு பாலிடிக்ஸ உள்ளும் புறமாக அறிந்தவர். அப்புறம் இவங்க எல்லாருமே செல்வ பெருந்தகை மீது கடும் விமர்சனங்கள் வைத்தாங்க. ஏன்னா செல்வ பெருந்தகை தொடர்ச்சியாக திமுக கூட்டணி நீடிப்பதில் உறுதியாக இருந்தார். பல முறை அதை வெளிப்படையாக சொல்லி வந்தார். என்னுடைய நூல் வெளியீட்டு விழா திராவிடம் 2.0 அதுலதான் அவர் முதல் முறையாக அதை வந்து வெளிப்படையாக அறிவித்தார். மாண்புமிகு துணை முதலமைச்சர் வச்சுக்கிட்டே அறிவித்தாரு, நாங்க இந்த கூட்டமா நீடிக்க போறோம். அதுல இருந்து செல்வ பெருந்தகை மீதும் கடுமையான தாக்குதல்கள் இவர்கள் செய்தார்கள் இணையத்துல. சோ இன்னைக்கு செல்வ பெருந்தகையோடு ப. சிதம்பரம் அங்கே சென்றிருக்கிறார், கிறிஸ்டோடங்கர் அதில் இல்லை என்பதே ஒரு விதமான சமீட்சையை கொடுப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் கூட்டணி உறுதியானதை இன்று மாலைக்குள் அல்லது இன்னும் சில நிமிடங்களுக்குள் அறிவிக்கலாம் அப்படிங்கறதான் நான் புரிந்துகிறேன். இருந்தாலும் அரசியலில் எதுவும் நிகழலாம், எப்பொழுதும் இந்த கிரிக்கெட்ல எதுவும் நிகழலாம் அப்படிமாங்க இல்லையா, அந்த மாதிரி நாம வந்து முழுமையான அதிகாரப்பூர்வமான தகவல்களுக்கு இன்னும் சில நிமிடங்கள் காத்திருப்போம். நீங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த நிலைப்பாடு தான், இததான் நீங்க சொன்ன மாதிரி எங்க நேர்பட பேசு நிகழ்ச்சிகளையுமே அதான் சொல்லிட்டு இருந்தீங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்கணும். அது அதிகாரப்பூர்வமாகுமா என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனாலும் இப்போ இடங்கள் ஒருவேளை அதிகாரப்பூர்வமாக அது அனௌன்ஸ் பண்ணப்பட்டு இடங்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா நீங்க திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர், எவ்வளவு இடங்கள் கொடுக்கப்பட்டு அந்த மேஜிக் நம்பர் சீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? கடந்த முறையை விட ஓரிரு இடங்களை ஒருவேளை சட்டமன்ற தொகுதியில் கூடுதலாக கொடுக்கலாம், சுமூகமான ஒரு தீர்வு எட்டுவதற்காக. ராஜ்யசபா பொறுத்தவரை நிச்சயமாக ஒரு தொகுதி தான், 2 தொகுதியில் கொடுப்பதற்கான வாய்ப்பு ஒரு விழுக்காடு கூட இல்லை. சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளை கூடுதலாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிகிறேன். அதுவும் எவ்வளவு தூரம் போகும் தெரியல. இவங்க காங்கிரஸ் கேட்ட அளவிற்கான தொகுதிகளை நிச்சயமாக திமுக ஒதுக்குவதற்கு தயாராக இல்லை. காரணம், கூடுதலாக தேமுதிக உள்ளே வந்திருக்கிறது, ஓபிஎஸ் இங்க இணைஞ்சிருக்கிறாரு, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பலர் உள்ள வந்திருக்கிறாங்க. மேலும் பல புதிய கட்சிகள் எஸ்டிபிஐ இந்த தேர்தலில் உள்ள வந்திருக்கிறாங்க. கடந்த தேர்தலில் இந்த அணியில் இல்லாத மனிதநேய ஜனநாயக கட்சி இந்த தேர்தலில் வந்திருக்கிறாங்க. மேலும் பலர் கூட, கருணாஸ் வந்திருக்கிறாரு, தனியரசு வந்திருக்கிறாரு. இப்படி பலரும் வந்திருக்கின்ற பொழுது நீங்க வந்து எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் திமுக தலைமைக்கு இருக்கிறது. அதையும் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அதனால காங்கிரஸ் கொஞ்சம் இறங்கி வரும், கொஞ்சம் இல்ல நிறையவே இறங்கி வர வேண்டியிருக்கும். திமுக கொஞ்சம் ஒருவேளை வரலாம். இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சுமூகமாக இந்த டீல் வந்து கம்ப்ளீட் ஆகும் நினைக்கிறேன். திமுக ஆனா 28 இடங்கள் கூட்டல் ஒரு ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது அப்படி நீங்க சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கலாமா? அது 28 இருக்கலாம், 27 இருக்கலாம். நான் உங்களுடைய கற்பனைகளுக்கே அதை வந்து நான் விட்டுடுறேன். ஆனா நிச்சயமாக ஏன்னா ஏதோ இடத்துல சுமூக தீர்வு எட்டணும் அப்படின்னா ஒரு சில தொகுதிகளுக்காக நிச்சயமாக திமுகவும் என்ன செய்யாது, ஓரிரு தொகுதிகளை அதிகப்படுத்தி கொடுக்க கூடாதுங்கிற அந்த இடத்துல நிச்சயமாக முதலமைச்சர் நிற்க மாட்டார். அதே சமயத்துல இதுல கூடுதலாக ஒரு 5 தொகுதிகளை காங்கிரஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுல கூடிய சேலஞ்ச் என்னன்னா, நீண்ட நெடுங்காலமாக காங்கிரஸ் மட்டும் இந்த கூட்டணி இல்ல, விசிக இருக்கிறது, மதிமுக இருக்கிறது, 2 இடதுசாரிகள் இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லோருக்குமே ஆளுக்கு ஒரு தொகுதியாக கூடுதலாக கொடுக்க வேண்டிய கட்டாயமும் தேவையும் திமுக. இப்ப திமுக பொறுத்தவரை மிக அதிகமான தொகுதிகளில் போட்டிட்டால்தான் தனித்த பெரும்பான்மை அப்படிங்கிறது திமுகவிற்கான உறுதியான இலக்காக இருக்கின்ற பொழுது அவங்க அதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. எனவே ஏதோ ஒரு இடத்துல சற்று திமுக கொஞ்சம் அவங்களும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக ராஜ்யசபா தொகுதிகளில் இல்ல, காங்கிரஸ் பெரிய அளவுல காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை வாரியங்கள், ஆணையங்கள் உள்ளிட்டவற்றில் நாம் அப்ப பேசி ஏதோ சுமூக தீர்வு எட்டலாம் என்பது போன்ற வாக்குறுதிகளின் மூலம் அது வந்து ஏதோ இடத்துல ஒரு சுமூக தீர்வை எட்டக்கூடும் நான் நினைக்கிறேன். திமுக அமைச்சர் ஒரு நேர்காணலின் போது அவரிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. அப்போ அவர் சொன்னது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும், இந்த டிராமா எல்லாம் நடக்கும், ஆனாலும் ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே போன் கால்ல இந்த பேசி சீல் பண்ணிடுவாங்க, அதுதான் கடைசியாக நடக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. இப்போ ஏறத்தாழ பாசி வர்றதும் சோனியா காந்தி சமிக்கை அனுப்புறதுமாக கூட்டணி அப்படின்றது உறுதியாக இருக்கிறது அப்படின்னு தான் நீங்க சொல்லியிருக்கீங்க.
அப்ப இவ்வளவு நாளா நடைபெற்ற அந்த சிக்கல்கள் எதனால, சலசலப்பு எதனால? ராகுல் காந்தி தான் அதுக்கெல்லாம் பின்னணியில இருந்திருக்கிறாரு. அவரோட வாய்ஸா தான் பிரவீன் சக்கரவர்த்தியோ மாணிக்கம் தாக்கூரோ இல்ல கிரிஷ் சோடங்கரோ ஏங்கி இருக்கிறாங்க அப்படின்றத எந்த இடத்துலயுமே யாரும் வெளிப்படுத்த தயாரா இல்லையா? மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் நீங்கள் குறிப்பிட்டாங்க. ஐ திங்க் நீங்க தான் அந்த பேட்டியை நீங்க தான் எடுத்து நினைக்கிறேன். ஸோ அதுல அவர் குறிப்பிட்ட வார்த்தைகள் தான் அது. இது கடைசி நேரத்தில் இப்பொழுது மரியாதைக்குரிய சோனியா காந்தி அம்மையார் அவங்க இப்போ இணைய அழைப்பின் மூலமாக ஜூம் காலின் மூலமாக இவர்களோடு ஆலோசித்திருக்கிறார். அதுல அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் நீ ஏற்கனவே புதிய செய்தி பார்த்தேன். அது எல்லோருக்கும் அறிந்த செய்தி. நவம்பர் 20ஆம் தேதி இதே மாதிரியான ஒரு மீட்டிங்க்கு பிறகுதான் செல்லப்பிறந்தை அவர்கள் என்னுடைய புத்தக வெளியீட்டு விழால தான் முதல் முறையாக, அப்பொழுதே இந்த சர்ச்சைகள் எழத் தொடங்கிய நேரம், மிக உறுதியா சொன்னாரு நாங்கள் காங்கிரஸ் கூட்டணி நீடிக்கிறோம். அப்ப கூட அவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பேசியது கூட பெரும் சர்ச்சையானது, அதாவது ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியது. துணை முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது செல்லப்பிறந்தை வெளியில போயிருந்தாரு என்னுடைய புத்தக வெளியீட்டால. அப்புறம் அவர் அப்புறத்தை கொஞ்சம் லேட்டா தான் வந்தாரு. துணை முதலமைச்சர் பேசுவதற்கு முன்பாக வந்து விடுவாராங்கிற எதிர்பார்ப்பு இருக்கின்ற போது அவர் வந்தபோது துணை முதலமைச்சர் வார்த்தையினார், செல்லப்பிறந்தகை எங்களோடு இருப்பாரா, வருவாரா, வரமாட்டாரா என்றெல்லாம் பலரும் பிரேக்கிங் நியூஸுக்கு தயாரா இருந்தீங்க. பட் அவர் எங்களோடு தான் இருக்கிறார், கை என்றைக்கும் எங்களோடு தான் இருக்கும், போனா தானே வர்றதுக்கு அவர் எங்களோடு தான் இருக்கிறார் என்பதை அவரும் உறுதிப்படுத்தினார். அப்பொழுதே சோனியா காந்தி அம்மையார் அதை உறுதிப்படுத்தியிருந்தார். இடையில் கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில், முனைப்பில் ஏற்பட்ட சில பேச்சுவார்த்தைகள், அதில் சிலருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளினால் அவர்கள் உதிர்த்த வார்த்தைகளால் இந்த சிக்கல்கள் ஏற்பட்டதாக நான் அறிகிறேன். குறிப்பா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களா இருக்கட்டும், மாணிக்கம் தாகூர் அவர்களா இருக்கட்டும். நீங்க இந்த இடத்துல நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் புதிய முறை நேயர்களுக்கு. மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு ஒரு முறை கேசி வேணுகோபால் மிக வேகமாக வந்து கூட்டணி தொடர்பாக யாரும் பொதுவெளியில் எந்த கருத்துக்களையும் சொல்லக்கூடாது என்று மிக உறுதியாக சொன்ன பிறகு மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டவர்கள் அதை குறித்து பேசுவதை முற்று முழுவதுமாக நிறுத்திவிட்டார்கள் அப்படிங்கிறத சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்பொழுது காங்கிரஸ் தலைமை உறுதியாகத்தான் இருக்குது. திமுகவோடு பயணிப்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதே நேரம் தங்களுக்கான இடங்களை கூடுதலாக கொஞ்சம் பெற வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கிறார்கள். அது போன்ற கருத்துக்களை ராகுல் காந்தி முரண்படுவதற்கு வாய்ப்பில்லை தானே. ராகுல் காந்தியும் தன்னுடைய கட்சிக்கு கூடுதல் இடங்கள் கிடைக்க வேண்டும் என்ற கருத்து தான் இருப்பாரு. ஆயினும் அது ஒரு சுமூக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு எட்டப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சிலரினுடைய அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள், அவர்களுடைய அணுகுமுறைகள் உள்ளிட்டவை இது கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்த இறுதிக்கட்ட பரபரப்புக்கு வித்திட்டு இருக்கிறதாக இருக்கிறது. நன்றி திரு செந்தில்வேல். நான் ஏன் அதை கேட்டேன் அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துல சகோதரர் அப்படின்ற வார்த்தை இல்ல, முதலமைச்சரும் திருப்பி அதுக்கு நன்றி சொல்லும் போது சகோதரர் என்ற வார்த்தை இல்ல, அதெல்லாம் பேசுபொருளாச்சு. அதனால அந்த கேள்வியை முன்வைக்க வேண்டியிருந்தது. நன்றி உங்களுடைய கருத்து பகிர்விற்கு. என்னவாகும் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் எதிர்காலம்? உச்சகட்ட பரபரப்பில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் இருக்கிறார்கள். இந்நிலையில் இன்றைக்கு கூட்டணி உறுதியாகுமா, தொகுதி பங்கீடு நிலவரம் குறித்து ஏதேனும் எண்கள் தெரிய வருமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இன்றைய நாள் திமுக காங்கிரஸ் கட்சிகளை பொறுத்தவரை மிக மிக முக்கியமான திருப்புமுனை மிகுந்த ஒரு நாளாக மாறியிருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.